வணக்கம். ஸ்ரீ மகநாயகர் துணை, ஸ்ரீ சிவதி விநாயகர் துணை, ராமர் விஷ்ணு அவதாரம், லட்சுமணர் ஆதிசேஷன், பரதன் சங்கு, சத்துருகன் சக்கரம் ஆகிய நால்வரும் மானிடப் பிறவி எடுத்து ராமாயணம் என்ற தலைப்பில் உருவானவர்கள். அவர்கள் ராமருடன் லட்சுமணரும், லட்சுமணனுடன் பரதனும், பரதருடன் சத்ருகனும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து சங்கிலி தொடர் போல் பாசமலையில் இருந்தனர். சங்கிலி தொடர் எப்படி பின்னல் போல் இருக்குமோ அதுபோல் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து நால்வரும் பாசத்தில் இருந்தனர். தசரதனுக்கு, அயோத்தி மன்னன் தசரதனுக்கு குழந்தை இல்லை. யாகம் வளர்த்து அந்த பாயாசத்தை தசரதன் தன் மனைவிகளுக்கு கொடுத்தான். அதில் பிறந்தவர்கள் தான் ராமர், லட்சுமணர், பரதர், சத்ருகன். ராமர் காட்டிற்கு செல்லும் பொழுது லட்சுமணர் நானும் உடன் வருவேன் என்று அவருக்கு துணையாக லட்சுமணர் சென்றார். இருவரும் சென்றவுடன் பரதன் தன் தாயிடம், தாயே, நீங்கள் செய்தது தவறுதானே, இப்படி செய்யலாமா? கூனி, நீதான் இவ்வளவுக்கு காரணம் என்று கூனியை கொல்ல நினைத்தான். கூனி, என்னை மன்னித்து விடு என்று பரதனிடம் கையேந்தினான். பரதன் யோசித்தான், ஒரு பெண்ணை கொன்ற பாவம் நம் குலத்திற்கு வேண்டாம் என்று அவளை விரட்டிவிட்டு ராமர் இருக்கும் இடம் போனான். ராமர் அயோத்தியை தாண்டியை சென்று விட்டார். உடனே ராமரிடம் போய், அண்ணா, நீங்கள் வந்து நாட்டை ஆளுங்கள், என் தாயை செய்த தவறுதான் என்று கெஞ்சினான், மன்றாட்டினான், கூத்தாடினான், அழுதான், புரண்டினான். ராமர் பரதனை கட்டி அணைத்து, பரதா, நீ கவலைப்படாதே, 14 நாட்கள் போல் ஓடிவிடும், நீ போய் நாட்டை ஆண்டுகொள் என்றார். நீங்கள் இல்லாமல் நான் நாட்டை ஆள்வதா? உங்கள் பாதுகை கொடுங்கள் என்று வாங்கி தலையில் வைத்து அயோத்தியின் எல்லையிலேயே பாதுகையை வைத்து வணங்கினான். அவனுடன் சத்ருகனும் இருந்து பரதனுக்கு துணையாக இருந்தான். ராமருக்கு துணையாக லட்சுமணனும், பரதனுக்கு துணையாக சத்ருகனும் பிணைந்து வாழ்ந்து வந்தனர். ராமர் பிறந்தவுடன் ராமர், லட்சுமணர், பரதன், சத்ருகன் பிறந்தவுடன் லட்சுமணர் அழுகை ஓயவில்லை. தாய் பால் ஊட்டினாள், சீராட்டினாள், அணைத்தாள். எதுக்குமே லட்சுமணர் அழுகுரல் நிற்கவே இல்லை. அழுது கொண்டே இருந்தான் லட்சுமணன். தசரதற்கு ஒன்றும் புரியவில்லை. உடனே வசிஷ்டர் அழைத்து, என்ன என்று பாருங்கள் என்றார். அவரும் லட்சுமணரை பார்த்தார். தசரதர் நவரத்தினங்களால் பதித்த தங்க தொட்டிலில் 4 குழந்தைகளையும் வைத்திருந்தார். வசிஷ்டர், லட்சுமணர் இருக்கும் தொட்டிலே ராமர் இருக்கும் இடத்திற்கு நகர்த்துங்கள் என்றார். நகர்த்தினவுடன் லட்சுமணரின் அழுகை பாதி குறைந்தது. அப்புறம் பார்த்தார் வசிஷ்டர், லட்சுமணரை தூக்கி ராமரின் பக்கத்தில் படுக்க வையுங்கள் என்றார். உடனே லட்சுமணரை ராமரின் பக்கத்தில் படுக்க வைத்தனர். அழுத குழந்தை சிரித்தது. எல்லோரையும் பார்த்து சிரித்தது. எல்லோருக்கும் அளவில்லா ஆச்சரியம் அடைந்தனர். வசிஷ்டர் சொன்னார், ராமர் இன்றி லட்சுமணன் இல்லை, லட்சுமணன் இன்றி ராமன் இல்லை என்று பிறந்தவுடனேயே அவன் உங்களுக்கு கூறிவிட்டான்
என்று வசிஷ்ட முனிவர் கூறினார். அதேபோல் ராமர், பரதர், லட்சுமணர், சத்ருகர் அனைவரும் சங்கிலி தொடர்பை பின்னி பிணைந்து பாச மலையில் திளைத்தனர். பாசத்திற்கு அளவுண்டோ, அன்பிற்கு அளவுண்டோ? ஸ்ரீராம் ராமஜெயம், ஸ்ரீராம் ராமஜெயம், சீதாராம், ஸ்ரீராம் சீதாராம்.